அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல துடையூர் விஷமங்கலேஸ்வர் கோயிலுடைய வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தியோட சிறப்பை தான் பார்க்க போறோம். இக்கோவில் கோஷ்டத்தில் காட்சி தருகிற தட்சிணாமூர்த்தி கையில் திகி சண்டலான்ற அந்த வீணை ஏந்தியபடி காட்சி தரதுனாலதான் இவருக்கு திகி சண்டலா வீணா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இவருக்கு சித்தரால் இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க. அந்த பேர் தான் வித்யாநிதி வதன மூர்த்தி. இவர் எந்தெந்த குறைகளை நிவர்த்தி செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, கண் சம்பந்தமான கோளாறு உள்ளவர்கள், அனைத்து விதமான நரம்பு நோய்கள் உள்ளவர்கள், மூளை செல்கள் முடங்கி உறுப்பு செயலிழந்தோரும் இங்க வந்து வழிபாடு செய்யறாங்க. பொதுவா எந்த துறையில உங்களுக்கு வெற்றியே கிடைக்கலையோ, முன்னேற்றம் இல்லையோ, அந்த துறை சார்ந்தோரும் தினமும் இந்த குரு உரையில வந்து இங்க வழிபாடு செய்யலாம். குறிப்பிட்ட பள்ளி கல்லூரிகளில் குறிப்பிட்ட பாடங்கள் கிடைக்கும், உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், இங்க வந்து வழிபாடு செய்யலாம். திங்கள், புதன், வியாழன் மற்றும் வளர்பிறை நவமி திதிகளிலும் புனர்பூச நட்சத்திரத்திலும் இங்கு வந்து வழிபாடு செய்தல் மிக சிறப்பாக இருக்கும். தட்சிணாமூர்த்தியோட வழிபாட்டு முறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தட்சிணாமூர்த்திக்கு தேனாபிஷேகம் செய்து மஞ்சள் பட்டு சாத்தி மனோரஞ்சித்திர பூ மாலை சாற்றி எலுமிச்சை அன்னம் நைவேத்தியம் செஞ்சீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியா நடக்கும்.